ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பிஓ எக்ஸாமுக்காக தமிழ் பார்க்க போகிறோம். எல்லோரும் பிஓ எக்ஸாமுக்காக படிச்சுட்ருப்பீங்க. இன்றைக்கி தமிழில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முச்சங்க தகவல்கள். அதாவது சங்கம் என்னென்ன சங்கம்லாம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் முச்சங்கம் பற்றிய தகவல்கள் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. சரியா? 3 சங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை யார் சாரும் அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்களில் பாண்டியரையே சாரும். சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை. சரிங்களா? சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா, சீத்தலை சாத்தனார். இப்போது ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாரை சாரும்? பாண்டியரையே சாரும். சங்கம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை. சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் யாருன்னு தெரியும், மணிமேகலை ஆசிரியர். சரிங்களா? அடுத்து சங்கம் பற்றிய குறிப்பு முதல்ல எந்த நூலில் இருந்தது அப்படின்னா, 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருநாவுக்கரசரோட தேவாரத்தில் வருகின்றது. அந்த வரி என்னன்னா, நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நன்கனக கிளி தருமிக்கு அருளினேன். இந்த லைன்லேருந்து தான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சங்கம் என்ற சொல் வருது. சரிங்களா? அந்த திருநாவுக்கரசர் தேவாரம் எத்தனாம் நூற்றாண்டை சார்ந்தது? 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து முச்சங்கம் பற்றிய விரிவான வரலாற்றை முதல்ல சொன்னது யார் அப்படின்னா, இறையனார் களவியல். அந்த நூலின் உரையாசிரியர் நக்கீரர். அதாவது 3 சங்கம் இருந்தது. 3 சங்கம் வச்சு நம்ம பாண்டிய மன்னர்கள் தமிழ் வளர்த்தாங்க அப்படிங்கிற செய்தியை விரிவாக வரலாறாக கூறினது யார் அப்படின்னா, இறையனார் களவியல் நூலின் உரையாசிரியர் நக்கீரர். சரிங்களா? அடுத்து சங்கம். முதல்ல 3 சங்கம் இருந்துன்னு சொல்லி பார்த்தோம். 3 சங்கம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் எங்கே இருந்தது அப்படின்னா, தென்மதுரை. இடைச்சங்கம் கபாடபுரம். கடைச்சங்கம் இப்போ தற்கால மதுரை. சரிங்களா? முதல் சங்கத்தில் என்ன அரசர்கள் யாருன்னா, காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கத்தில் வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கத்தில் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. மொத்தம் ஆதரித்த அரசர்கள் மொத்தம் 89 பேர். இடைச்சங்கத்தில் 59, கடைச்சங்கத்தில் 49. மொத்தம் 3 சங்கத்தையும் ஆதரித்த அரசர்கள் மொத்தம் 197 பேர். அதை நம்ம குறிக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முதல் சங்கத்தில் என்னென்ன நூல்கள்லாம் இருந்தது அப்படின்னா, முதுநாரை, முதுகுருகு, பெரும் பரிபாடல், களரியா விரை, அகத்தியம். இதில் முதுநாரை, முதுகுருகு, பெரும் பரிபாடல், களரியா உரை அதெல்லாம் இசை நூல்கள். அகத்தியம் எல்லாத்துக்கும் தெரியும், இலக்கண நூல். அடுத்து இடைச்சங்க காலத்தில் தோன்றிய முக்கியமான நூல் எதெல்லாம் அப்படின்னா, தொல்காப்பியம். அகத்தியம் ஏற்கனவே முதல் சங்கத்திலே இருக்குது, இடைச்சங்கத்திலையும் இருக்குது. அடுத்து கடைச்சங்கத்தில் என்னென்ன நூல்கள்னு தெரியும். 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 8 தொகை எல்லாமே கடைச்சங்க நூல்கள் தான். சரிங்களா? அதனால் அதை கொடுக்கல. இப்போ முக்கியமாக நம்ம என்ன கடவுளை நம்ம என்ன சொல்லலாம், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள்னு யாரை சொல்கிறோம்? சிவனை சொல்கிறோம். ஆலவாய் பெருமான் சிவன் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நிதியின் கிழவன் யாரை சொல்கிறோம்? குபேரன். அடுத்து துவரை கோமான் கண்ணன். இடைக்கடை இந்த 2 சங்கத்துக்கும் உரிய மன்னன் யாருன்னா, முடத்திருமாறன் தான். இடைச்சங்கத்தில் நம்ம பார்த்தோம், வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. அதுபோல் கடைச்சங்கத்தில் முடத்திருமாறன், அந்த முடத்திருமாறன்லேருந்து உக்கிர பெருவழுதி வரை. சரிங்களா? அடுத்து முத்தமிழ் இலக்கண நூல். 3 சங்கத்துக்குமே உரிய நூல் எது அப்படின்னா, அகத்தியம்தான். முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம்தான். இயற்றமிழ் வர, முத்தமிழ் வர. இயற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம். இசைத்தமிழ் இலக்கண நூல்னால் இசைக்கு இலக்கண வகுத்த நூல் அதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடணும். முதுநாரை, முதுகுருகு இதெல்லாமே அது இசை நூல்கள் தான். அதில் முதுநாரை இசைத்தமிழ் இலக்கண நூல். சரிங்களா? அடுத்து நாடகத்தமிழ் இலக்கண நூல் என்னதுன்னா, இந்திரகாளியம், பஞ்சமரபு. இந்திரகாளியம் யமலேந்திரன் அப்படிங்கிறவர் இயற்றியிருப்பார். பஞ்சமரபு அகத்திய அறிவனர். அகத்தியரோட மாணவர் மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் பன்னிரு பாட்டியல்னு படிக்கிறோம்ல, பன்னிரு படலம். அது அந்த 12 பேர் சேர்ந்து எழுதுனது. சங்கம் இருந்ததற்கான அகச்சான்றுகள் இது நிறைய இருக்குது. ஒரு சில முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்கலாம். நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையத்து அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, எந்த நூல் சொல்லுதுன்னா, தொல்காப்பியத்தோட பாயிரம். நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையத்து.
தொல்காப்பியம் பாயிரம். தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திரிவின் நெடியோன். மதுரை காஞ்சி. தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டு உண்ட புகழ்சால் சிறப்பின் நிலந்தரு திரிவின் நெடியோன். மதுரை காஞ்சி. தமிழ்நிலை பெற்ற தாங்கிரு மரபின் மகிழ்நன் மதுரை. இது எல்லாத்துக்கும் தெரியும். சிறுபானாற்று படை. இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ் கெழு கூடல் தன்கோல் வேந்தே. இது புறநானூறு. இந்த பாடல் வரிகள்லாம் நம்ம ஞாபகம் வைக்கணும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் ஞாபகம் வைக்க முடியும். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற பாடல்கள்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நிலை பெற்ற தாங்கிரி மரபின் மகிழ்நன் மதுரை எல்லாத்துக்கும் தெரியும். சிறுபானாற்றுப்படை. அதுபோல் இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் தமிழ் கெழு கூடல். தமிழ் கெழு கூடல்னு வந்தாலே புறநானூறு தான். அதுபோல் தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் அப்படின்னு வந்தால் மதுரை காஞ்சி. நிலந்தரு திரிவின் பாண்டியன் அவையத்து. சங்கம் அப்படின்னாலே பாண்டிய மன்னர்கள் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பாண்டியன் வந்தாலே அது தொல்காப்பியன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல சிலப்பதிகாரம்.